பேரு சொன்ன காலையில கொஞ்சம் பேர் காலையில இருந்து அட்டென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் மத்தியானம் வந்தது அவருக்காக. என்னோட பேர் வந்து கோபகுமார். நான் ஏர்ஃபோர்ஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன், டிஃபென்ஸ் போர்ஸ்ல. கடைசியில பெங்களூர் ஏர்போர்ட்ல தான் வேலை பண்ணிட்டு ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட சிஸ்டம் டெஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த சிஸ்டம் டெஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வேலை பண்ணிட்டு கடைசியில. ஸோ அது வரைக்கும் நான் ஹெலிகாப்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அதுலெல்லாம் வேலை பண்ணியிருந்தது. இந்தியாவில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கு, இந்தியன் பார்டர்கள் போயிருக்கு, வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 18 வருஷத்துல எனக்கு டிஃபென்ஸ் போர்ஸில் கிடைச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட கூட ஒரு ஆள் இதே மாதிரி ஒரு சோப்பு பேஸ்ட்டை கொண்டு வந்து நீங்க அடிஷனல் இன்கம் பண்ணிக்கலாம் இந்த சோப்பு பேஸ்ட்டை வச்சுன்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், இந்த சோப்பு பேஸ்ட் எல்லாம் வச்சு நான் என்ன வீடு வீடா போய் சேல் பண்ணுமா? எனக்கு சேல்ஸ் தெரியல, சோப் சேல் பண்ண தெரியாது, டீ தூள் சேல் பண்ணது, சேல்ஸ் என்னோட ஃபீல்ட்ல கிடையாது. நீங்க எனக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தா நான் ரிப்பேர் பண்றேன், மாற்றி அனுப்புறேன். அதான் என்னோட ட்ரெயின், என்னோட ஸ்கில் அதான். ஆனா சோப்பு எப்படி ஒரு ஆள் தெரியல. அவரு எனக்கு சொன்னாரு, நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும், டாக்டர் ஆனாலும் சரி, வக்கீல் ஆனாலும் சரி, ஏர்போர்ட்ஸ்ல ஆனாலும் சரி, குளிக்கும் போது என்ன வேணும்? பல்லு விளக்குறதுக்கு என்ன வேணும்? நீ ஃபர்ஸ்ட் விளக்குன்னு சொன்ன, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வேற்றவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாமா, அது அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீ யூஸ் பண்ண சொன்னேன், அதனால நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 21 வருஷம் ஆர்சிஎம் எப்படி போனது எனக்கே தெரியும். நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், சொல்ல ஆரம்பிச்சேன், சொன்னவர்கள் எல்லாம் வந்து ஆர்சிஎம் வர ஆரம்பிச்சேன். அப்படியே 21 வருஷத்துல என்னோட டீம்ல எத்தனை பேர் இருக்கு எனக்கு தெரியல, மோர் தென் 5 lakhs இருக்குன்னு. ஒரு 5 லட்சத்துக்கு மேல ஆளுநர் டீம் இருக்கு. கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ், பெங்களூர்ல ஆரம்பிச்ச பிசினஸ் இப்போ கர்நாடகா மொத்தமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஆந்திர பிரதேஷ் போயிடுச்சு, தெலுங்கானாவில் போயிடுச்சு, கேரளாவில் போயிடுச்சு, தமிழ்நாட்டில் வந்துருச்சு, ஒரிசாவில் போயிடுச்சு, பெங்காலில் போயிடுச்சு. இந்தியாவில் ஒரு 12-13 ஸ்டேட்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் கொண்டு போகல, எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லி கொடுத்தேன், அவங்க கொண்டு போனாங்க. நீங்களும் இன்னைக்கு இந்த ஆர்சி பிசினஸ் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆர்சி சொல்லி கொடுத்தா உங்களை பிசினஸ் எங்க போகும் உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஆர்சிஎம் பிசினஸ் டெவலப் ஆகும். நான் 21 வருஷம் ஆயிடுச்சு. ஆர்சிஎம் கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 26 வருஷம் ஆச்சு. சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் லாஸ்ட் இயர் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணி 25 இயர்ஸ் சக்சஸ். 25 வருஷம். இந்தியாவில 25 வருஷம் பழக்கமுள்ள கம்பெனி ரொம்ப கம்மி. நிறைய கம்பெனிகள் ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. 70-80% கம்பெனிஸ் 70-80% கம்பெனிஸ் ஓபன் ஆகி 5 வருஷத்துக்குள்ள உள்ள மூடி. நியூ வெஞ்சர்ஸ், புது கம்பெனிஸ் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? மேக்ஸிமம் 5 இயர்ஸ். 70-80% கம்பெனிஸ் கூடி போயிடுச்சு. 90-95% கம்பெனிஸ் in 10 years க்ளோஸ் ஆகும். ஒரு 4-5% கம்பெனி தான் நிற்கும். எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம் நிக்கிறது 4-5%. ஆர்சிஎம் 26 இயர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி லாங் டேர்ம்ல ஒர்க் பண்ற கம்பெனி ரொம்ப லெஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங், இதுதான் ஆர்சிஎம். டைரக்ட் செல்லிங் சொன்னா what is direct selling? நேரடி வியாபாரம், எல்லாம் நேரடி விற்பனை. கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற பொருள் நேரடியா கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டும், இடையில யாரும் இல்லை. டைரக்ட் ஃப்ரம் கம்பெனி டு கஸ்டமர். மேனுஃபேக்சர் பண்ணிட்டு டைரக்டா நம்ம கையில் கொடுக்கும். ஆனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. ட்ரெடிஷனல் பிசினஸ்ல மேனுஃபேக்சர் பண்ற ஆள் ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட்ல கொடுக்கும். சிஎன்எஃப் ஏஜென்ட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிடிக்கும். மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து யார செலிபிரிட்டி பிடிக்கணும் அவரை கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், பிலிம் ஸ்டார் யார் கையில சொல்லி வைக்கணும், அவருடைய சோப்பு, பேஸ்ட், டீ தூள் யார் கையில சொல்ல வச்சா இது சேல் ஆகும். இதெல்லாம் படிச்சவங்க, தெரிஞ்சவங்க
டிசைன் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் யார் கையில சொல்ல வச்சா இது சேல் ஆகும். கிரிக்கெட்காரன் கையில சொல்ல வைக்கணும்னா கிரிக்கெட்காரன் யார் கையில சொல்ல வைக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்க்கவே இல்லையா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சிம்பிள் இல்ல. crores together expenses இருக்கு. crores of rupees expense. எதுக்கு? அந்த மார்க்கெட்டிங்கோட டிசைன் பண்றது பாருங்க. டிசைன் ஏன்னா within 30 செகண்ட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் என்னது போயிட்டு நெக்ஸ்ட் இதுல போயிடும். 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்டுக்குள்ள நம்ம மைண்டுக்குள்ள போணும். That is done by PhD holders, doctorate in marketing. மார்க்கெட்டிங்ல டாக்டரேட் டிகிரிஸ் எடுத்து கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து படிச்சவங்க தான் அவங்க உட்கார வச்சிருக்கு. எதுக்கு? எதுக்கு? பொய் சொல்றது. அதுதான் உண்மை இருக்கா? டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் நம்பர் 1 டூத்பேஸ்ட் இது சொல்லுங்க. ஏதாவது ஒரு டாக்டர் அந்த பேஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க பாத்துக்கிட்டா? Any one doctor? அப்போ புரியல. டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் நம்பர் 1 டூத்பேஸ்ட் ஒரு டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ணல. பிக்கெஸ்ட் போய் அதுக்கு PhD படிச்சிருக்கு. PhD படிச்சு பொய் சொல்லி கோடிக்கணக்கான வியாபாரம் பண்ற நம்ம உண்மையை சொல்லி ஒரு 10 பேருக்கு சொல்ல முடியாது. அவர் பொய் சொல்லி கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் பண்ற நம்ம ஆர்சிஎம்மில் பொய் சொல்ல வேண்டாம். உண்மையை சொல்லி ஒரு 10 பேருக்கு தெரிய வைக்கலாம். நான் டீ குடிச்சேன் நல்லா இருக்கு நீங்களும் குடிச்சு பாருங்க. அதுக்கு எத்தனை கிளாஸ் வரை படிக்கணும்? டீ குடிக்க தெரிஞ்சா போதும். டீ குடிக்க தெரிஞ்சா போதும். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்கூல் காலேஜ் போனது தான் பிரச்சனை. நான் எப்படி சொல்லுவோம்? அதுதான் எம்ஜிஆருக்கு இருந்த ப்ராப்ளம். நான் படிச்சதுதான் பிரச்சனை. படிச்சதுனால நான் எனக்கு ஆசியம் வேண்டாம், நான் ரிட்டர்ன் போயிடுவேன். ஏன் சொன்னவருக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். அதனால எம்ஜிஆர் என்ன நினைச்சேன், நான் ரிட்டர்ன் போய்க்கலாம். எனிவே அங்க இருக்கல வருமானம். படிக்காதவங்க நல்லா பண்றாங்க, படிச்சவருக்கு தான் பிரச்சனை. அப்ப ஆர்சிஎம்ல நான் பேஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன், டீ தூள் யூஸ் பண்ணி பார்த்தேன், சோப் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணுங்க. நான் அதான் 21 வருஷமா சொல்றேன். 21 இயர்ஸ். யார் யூஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு. இந்த கோட் ஆர்சிஎம், இந்த ஷர்ட் ஆர்சிஎம், இந்த பேண்ட் ஆர்சிஎம், சாக்ஸ் ஆர்சிஎம், ஷூ ஆர்சிஎம். இந்த கார்மெண்ட் கரியர் எல்லாம் கம்ப்ளீட். பர்ஸ் ஆர்சிஎம், பர்ஸ்ல வர பணம் ஆர்சிஎம் வந்தது. பேசுறது ஆர்சிஎம், சொல்றது ஆர்சிஎம், யோசிக்கிறது ஆர்சிஎம். ராத்திரி படுத்தா கனவில் வருது ஆர்சிஎமோட சோப்பு, ஆர்சிஎம் பேஸ்ட். ஆனா நார்மல் நம்ம லைஃப்ல வந்து அப்படியே நம்மளோட லைஃப் இல்ல. நார்மலி வந்து நம்ம எங்கேயோ வேலையில் இருக்கும், வேலையை முடிச்சு வீட்டுல வந்தா நம்ம ஏதோ ஒரு பிலிம் பார்ப்போம். யாரோ ஒரு ஆள் வீட்டுல கெஸ்டா வந்தா அவரோட கூட உட்கார்ந்து பொலிட்டிக்ஸ் பேசும். விஜய் சிஎம் ஆச்சு, தமிழ்நாட்டுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வரப்போகுது, அவர் ஏதோ பண்ணும். இப்ப விஜய் தானே சிஎம், அவர் ஏதோ பெருசா பண்ண போறேன், நம்ம அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் போட சொல்லல. நம்ம அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுவரைக்கும் யாரும் போடல. அப்ப இவராவது வந்து நம்ம ஏன் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். என்னது அக்கௌண்ட் கேஸ் தான் இருக்கும், கேஷ் இருக்கா? கேஸ் தான் இருக்கும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணினா ஏடிஎம் கார்டு போட்டா உங்களுக்கு கேஸ் தான் வரும், கேஷ் வராது. சரி, எந்த பொலிட்டிக்ஸ் யாரு மாறியாலும் நம்ம மாறாம, நம்ம யோசனை மாறாம, நம்ம அக்கௌண்ட் மாறாது. நம்ம அக்கௌண்ட்ல 10 காசு வரணும்னா நம்ம தான் வேலை பண்ணணும்.
அதுக்கு this is an opportunity. The world of opportunities. கொஞ்சம் spelling mistake இருக்கு. Welcome to the world of opportunities. நம்ம இது 21 வருஷமா பேசிட்டோம். 21 years. 100% Indian company. 100% Indian company. நம்ம நாட்டின் company. ஆர்சிஎமோட மெயின் ப்ராப்ளம் நான் என்ன பார்த்திருக்கேன், ஆர்சிஎமோட மெயின் ப்ராப்ளம் நம்ம படிச்சது என்ன, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன வேணும், பணம் வேணும். ஆர்சிஎம் நம்ம பிளான் பிரசன்டேஷன் பண்ணும்போது நம்ம சொல்றேன் இட் இஸ் ஃப்ரீ. ஆர்சிஎம் என்ட்ரி ஃப்ரீ தானே? பணம் போடணுமா? இல்ல. பணம் போடாம சம்பாதிக்க முடியாது. இது நம்ம எல்லாம் மைண்ட்ல இருக்கு. அப்போ முன்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கு, நான் பிளான் கொடுக்குறேன் ஃப்ரீ ஜாயினிங். அப்பவே அவருக்கு டிசைட் பண்ணுவோம் ஃப்ரீ ஜாயினிங்கா, பணம் போட வேண்டாமா? பணம் போடாம எப்படி சம்பாதிக்க முடியும்? அவருக்கு பாதி மனசு அவருக்கு கெட்டு போயிடுச்சு. ஓ அப்போ எது வராது. அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் 10 ரூபாய் சோப்பு. ஐயோ 10 ரூபாய் சோப்பு, இந்த சோப்பு வித்து எப்படி 10,000 ரூபாய் வரும்? அது கிடைக்கிறதே 1 ரூபாய். நீ எத்தனை சோப்பு விட்டா 10,000 வரும். இன்னும் பாதி மனசு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொல்றேன் ஆளை பிடிக்கணும். என்ன ஆகாது. ஹலோ ரைட். The plan presentation problem. பணம் போடாம சம்பாதிக்க முடியாது. இது நம்ம மைண்ட்ல இருக்கு. அதனால ஆர்சிஎம்ல 70% of the benefits is hidden. நமக்கு தெரியாது. அது என்ன எங்க இருக்குது? எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள. நம்ம பார்க்கும்போது சோப்பு பார்க்கலாம், வேதராஜன் சார் பார்க்கலாம், ராமசாமி சார் பார்க்கலாம், பாபு சார் பார்க்கலாம், ரஞ்சித் சார் பார்க்கலாம். ஆனா ஆர்சிஎம்ல சரியா கிடைக்கிறது நம்ம பார்க்க முடியும். அந்த இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஜெனரேஷன்ஸ் இன்கம், செக்யூரிட்டி, இதெல்லாம் நம்ம ஆர்சிஎம் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ஹிடன் இந்த தண்ணிக்குள்ளே. ரைட். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? விஷன். அதுக்கு தான் விஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் விஷன்? விஷன் இஸ் தி ஆர்ட் ஆஃப் சீயிங் வாட் இஸ் இன்விசிபிள் டு அதர்ஸ். நான் 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிஎம் வரும்போது சவுத் இந்தியால ஆர்சிஎம் இல்ல. சோப் கிடைக்கிற இடம் இல்ல, பேஸ்ட் கிடைக்கிற இடம் இல்ல, எல்லாம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொன்னா எல்லாம் ஓடி போயிடும். ஐயோ ஆளு சேர்க்கணுமா, எல்லாம் ஓடி போயிடும். எப்படியோ ரஞ்சித் சாரோட மாமனார் மட்டும் தான் கிடைச்சது. அவருக்கு மூளை கொஞ்சம் கம்மி. அவர் சொன்ன உடனே அவர் எஸ் சொன்னார், எடுக்கடி ஐடி போட்டார். அதனால இப்ப ரூபி ஆயிடுச்சு 5 லட்சம் 6 லட்சம் மாசம் வருமானம். மாமனாருக்கு மூளை இருந்திருந்தா ஒரு வரமாட்டேன். அது இப்போ எங்கேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ரிட்டையர்டு வீட்டுல உட்கார்ந்து 20,000 30,000 இப்போ சேலரி இருக்க வேண்டிய 5-6 lakhs மாசம் சேலரி வாங்க ஆர்சிஎம் வருமானம். அவரோட டீமில் ஆயிரக்கணக்கான ஆள்கள் லட்சக்கணக்கான வருமானத்தை வாங்கி வச்சா. ஏன்னா அதிகம் யோசிக்கல. ஹலோ, அவர் அதிகம் யோசிக்கல. ஏன் யோசிக்கல? there is no investment. ரிஸ்க் இல்லையே. எங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அங்க ரிஸ்க். எஸ் ஆர் நோ? பணம் போட்டா ரிஸ்க், பணம் போடல ரிஸ்க் என்ன பார்க்கலாம் கொடு அப்படி சொல்லிட்டார். இப்ப சம்பாதிக்கிறாரு, ஆயிரக்கணக்கான ஆளை சம்பாதிக்க வைக்கிறார். நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலும் யோசிச்சுட்டே இருக்கும். யோசிச்சு 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 பல்லு போயிடும், மூணு போயிடும், அப்படியே இதெல்லாம் சுண்டி அப்படியே வயசாகி புள்ளில் போகும்போது போடலாமா ஒரு என்ட்ரி? ஃப்ரீ என்ட்ரி. அப்போ நமக்கு ஆர்சிஎம்மில் முன்னாடி வரப்போற நாட்கள் என்ன கிடைக்கும் அது அப்பவே தெரிஞ்சிருந்தா என்னோட பையன் ஆர்சிஎம்குள்ள கொண்டு வர. நான் என்னோட பையன் ஆர்சிஎம்குள்ள கொண்டு வந்தது. அவன் இன்ஜினியரிங் முடிச்சு டெல்லியில வெல் பிளேஸ்டா இருந்தான். மோர் தென் 2.5 lakhs. நம்ம ரஞ்சித் சார் மாதிரி he was also well placed. இந்தியா ஆபரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா, ஸ்கூல் ஆட்டோமேஷன். அவனை ரிசைன் பண்ண வச்சு ஆர்சிஎம் சார் நீ ரிசைன் பண்ணிட்டு வாங்க சார், பிகாஸ் ஆஃப் த டார்கெட்ஸ். காசு கிடைக்குது பட் நோ என்னது அக்கௌண்ட் டென்ஷன்.
எப்பவும் டார்கெட்ஸ், எப்பவும் ட்ரைனிங், எப்பவும் மீட்டிங், எப்பவும் டிராவல். நான் சொன்னேன் நீ ரிசைன் பண்ணிட்டு வா, எனக்கு இருக்குல்ல ஆசை, நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். So he resigned. Now he is tarpal in Nasi. Earning about 1 lakh rupees income per month. 2.5 லட்சம் கிடைக்கல, இப்போ 1 lakh rupees கிட்ட வந்த. But he is free. எந்த டென்ஷனும் இல்ல, எந்த டார்கெட்டும் இல்ல, கம்ப்ளீட்லி ஃப்ரீ மைண்ட். என்னோட கூட இருக்கு. முன்னாடி வேலையில் இருந்தப்போ எங்க இருந்தது? டெல்லியில் இருக்கு. நம்ம பாக்குறதுக்கு அங்க போனோம். அங்க போன பார்க்க முடியுமா? இல்ல. அவன் எப்பவும் டிராவல் இல்ல, ஒபிஷியல் மீட்டிங்ஸ்ல இருக்கு. காலையில 4 மணிக்கு கிளம்பினா ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வரும். இப்ப எனி டைம் கூப்பிட்டு அவன் ஓடி வருவான். 1 lakh rupees ஈஸியா வருது. அங்கே ஸ்டார் பேர்ல நிக்குமா இல்ல எமரால்டு போகுமா? எமரால்டு மட்டும்தான் இருக்குமா, ஸ்டார் எமரால்டு போகுமா? ஸ்டார் எமரால்டு நம்ம ரஞ்சித் சார் மாதிரி ரூபியில் போகுமா, போக மாட்டீங்களா? ரூபியில் போனா எவ்வளவு வருமா? 5 lakhs, more than 5 lakhs rupees income per month. போகுமா போகாதா? 100% போகும். அதுக்கு என்ன பண்ணணும்? வேலை அவசியம் இல்ல, யூஸ் நான் டீ குடிச்ச நீங்களும் குடிங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். ஆர்சிஎம் வேற எந்த பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு ஆர்சிஎம் கொடுத்தா ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? யூபர், ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இட்ஸிகோ, மேக் மை ட்ரிப், அமேசான், பிக் பாஸ்கெட் கேள்விப்பட்டிருக்கா? நீங்க அமேசான்ல ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கா? ஏதாவது எப்போது யூபர்ல ஓலால நீங்க டாக்ஸி புக் பண்ணிட்டு டிராவல் பண்ணிருக்கா? எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? இந்த யூபர் காரன் கையில எத்தனை கார் இருக்கு? ஓலா எத்தனை கார் வச்சிருக்கு? ஒண்ணு கூட கிடையாது. ஒண்ணு கூட இல்ல. அவன் ஒரு ஆப் வச்சிருக்கு. யூபர் ஒரு ஆப், ஓலா ஒரு ஆப், அவ்வளவுதானே. அமேசான் வந்து எவ்வளவு ஸ்டோர் இருக்கும் அவர் கையில? எவ்வளவு ஸ்டோர் இருக்கும்? ஒண்ணு கூட இல்ல, ஒரு ஸ்டோர் இல்ல. ஆனா வேர்ல்டு வைட் சேல்ஸ் பண்றாங்க. நீங்க டெக்ஸ்டைல்ஸ் ஆர்டர் பண்ணலாம், நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டர் பண்ணலாம், நீங்க அக்ரிகல்ச்சர் ஆர்டர் பண்ணலாம், எது வேணா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் there is no even one store. கரெக்டானே? அப்ப நான் நினைச்சேன், நான் எதுக்கு ஸ்டோர் ஹோல்ட் பண்ணணும்? இவர் என்ன பண்றாங்க? யூபர் என்ன பண்றாங்க? எங்கேயோ ஒரு ஆள் கார் வச்சிருக்கு. யூபர் காரர் என்ன பண்றாங்க? யாரோ ஒரு ஆள் எங்கேயோ கார் வச்சிருக்கு. தானே? டார்க் ப்ளூ இது வர. ரைட் சார். ஹலோ, என்ன சொன்னானே? இந்த யூபர் காரர் என்ன பண்றாங்க? யாரோ ஒரு ஆள் கார் வச்சிருக்கு, யாரோ ஒரு ஆள் கார் தேடிட்டு இருக்கு. நான் இடையில இருந்து அவருக்கு கடை பண்ணி அவர்கிட்ட கார் இருக்கப்பா, நீங்க கார் போனோமா போய் அதுதானே யூபர் கார் பண்ற. அமேசான் என்ன பண்ற? உனக்கு துணி தானே வேணும், அங்க போய் வாங்க. இவன் இடையில இருந்து கனெக்ட் பண்றாங்க. நான் நினைச்சேன், நான் ஏன் பண்ண முடியாது? நானும் ஆர்சிஎம்க்கு இடையில இருந்தேன். ஆர்சிஎம் கம்பெனிக்காரன் கம்பெனி வச்சிருக்கு, பொருள் இருக்கு, இங்க கஸ்டமர் இருக்கு, நீங்க போய் வாங்க. அவ்வளவுதானே ஆர்சிஎம். ஹலோ, ஆர்சிஎம் அவ்வளவுதானே. அதனால என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்காக பண்ணி வச்சிருக்கு. ஃபேக்டரி போட்டுருக்கு, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்றாங்க, டூத் பேஸ்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க, டீ தூளை மேனுஃபேக்சர் பண்றாங்க, கோதுமை மாவை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவர்கிட்ட எதுவும் இல்லை, இவருக்கு இதெல்லாம் வேணும். நான் நிறைய ஐடி போட்டுட்டு இவர் கனெக்ட் பண்ணிட்டேன். போய் வாங்க, இவர்கிட்ட எல்லாம் இருக்கு, உங்ககிட்ட எதுவும் இல்லை, நீங்க வாங்க. இடையில எனக்கு என்ன கொடுங்க? கமிஷன். அப்படியே இவரு வாங்கும்போது எனக்கு ஃபீல் வருது. அதானே யூபர் காரர் பண்றேன், அதானே மேக் மை ட்ரிப் பண்றேன். இவங்க எல்லாம் இதான் பண்ணிட்டு, இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு ஆப் போட்டுருக்கு, இங்க நான் நீ ஆப்பும் போடல, ஆப்பும் கம்பெனிக்காரர் போடுறது. ஆர்சிஎம் ஆப் நானே மேனேஜ் பண்றேன். அவர் அடிக்கடி அப்டேட் பண்றாங்க, அப்லோட் பண்றாங்க, என்னது லேபர் மெயின்டைன் பண்றாங்க, ரா மெட்டீரியல் மெட்டீரியல் ரிசர்ச் பண்றாங்க, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றாங்க, பேக்கிங் பண்றாங்க, எல்லாம் கம்பெனிக்காரன் பண்ண. எனக்கு எந்த வேலை? எனக்கு கமிஷன் வாங்கி செலவு பண்ணதான் வேலை.
இதுவும் ஆட்களுக்கு பிரச்சனை. நான் சொன்னேன் இவர் போல எல்லாருக்கும் சொல்ல கோதமா வேணும், ஆனா அவர் சொல்றாங்க ஐயோ அது தூரம், அது வரைக்கும் யார் போகும். இவர் என்ன பண்ணணும், அவர் கிட்ட வர்ற இடத்துல ஒரு டிஸ்பிளே போர்டு போட்டுக்கலாம், ஒரு பிக்கப் சென்டர் போட்டுக்கலாம். அவைலபிலிட்டி பண்ணினா யார் அவைலபிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்களோ அவருக்கு வருமா. இவருக்கு நான் தனியா சம்பாதிக்கல. இப்ப வேற யாரும் சொல்றாங்க அப்படியா, அப்படின்னா என்னுடைய ஏரியாவில் நானே ஒரு அவுட்லெட் போட்டுடுறேன், இங்க இருக்கிற ஆட்களுக்கு நானே சப்ளை பண்றேன். அப்ப நான் சொல்றேன் வேற சார் நீங்களும் சம்பாதிக்க. அப்ப சார் சொல்றாங்க என்னுடைய ஏரியாவில் அங்க இல்லையே, அப்ப நீங்களும் போடுங்க, அவருக்கு வருமா. யாரெல்லாம் போட தயாராயிருக்காங்க அவருக்கு எல்லாம் வருமா. அவரெல்லாம் வருமானம் சம்பாதிக்கும் போது என்னுடைய டர்னோவர் இன்னும் அதிகமாகும். அதிகமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். ரைட்? சோ நம்ம we have to be இந்த புது என்னது இந்த புது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல இந்த புது டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ல we have to think more intelligent. அதனால நம்ம டைரக்ட் செல்லிங் இஸ் a 21st century business சொன்னேன். நமக்கு வருமானம் வாங்குறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வேலைக்கு போகலாம், செல்ஃப் எம்ப்ளாய் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் டாக்டர், என்ஜினியர், வக்கீல் அந்த மாதிரி ஆகலாம். டாக்கிங் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ரிட்டர்ன் இருக்கு, ட்ரேடிங் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு 100% பிரசன்ஸ் அவசியம். தேவைதானே? ஒரு ஜாப்ல எல்லாம் ஒரு பிசினஸ் போனா உங்களுக்கு ஒரு வருமானம் தான் கிடைக்கும். நீங்க கடையை வச்சா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க வேலைக்கு போனா ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா ஆர்சிவில நீங்க டெய்லி ரீட்டைல் பண்ணினா டெய்லி இன்கம், ரீட்டைல் கமிஷன், மாசம் மந்த் கம்ப்ளீட்டா நீங்க பண்ற டர்னோவர், உங்க டீம்ல வந்த ஆட்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ற டர்னோவருக்கு மந்த்லி கமிஷன். அப்புறம் நீங்க ஓபனர், லீகல், ரன்னர் அந்த மாதிரி கொஞ்சம் லெவல் ஏறி கொஞ்சம் டீம்ல ஆட்கள் எல்லாம் அதிகமானா உங்களுக்கு ஆனுவல் growth கமிஷன், growth போனஸ், அப்புறம் ஜெனரேஷன்ஸ் இன்கம். அதாவது நான் எனக்கு பின்னாடி நான் என்னோட பையனை கொண்டு வரேன். நீங்களும் ஆசையம் புரிஞ்சா நீங்க இந்த லாங் டர்ம் இன்கம் கூட வாங்கிக்கலாம். நீங்க ஒரு டாக்டரா இருந்தா உங்க பையனை நீங்க அந்த வேலை கொடுக்க முடியாது. உங்கள ப்ரொஃபஷன் நீங்க டாக்டரா இருந்தா உங்க பையனுக்கு அந்த டாக்டர் கொடுக்கணும்னா அவனும் எம்பிபிஎஸ்க்கு போகணும், எம்டிக்கு போகணும். நீங்க ஒரு வக்கீலா இருந்தா உங்களை வக்கீல் பொசிஷன், நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம், அந்த ஆபீஸுக்குள்ள உங்களை பையனை உட்கார வைக்கணும்னா உங்களை பையன் NLB எல்லாம் எடுத்திருக்கணும். இல்லைன்னா அவனை உட்கார வைக்க முடியாது. நீட் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எழுதி அது கிளியர் பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ரேட்ல படிக்க முடியும். ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்ல உங்களை பையனை எந்த ஸ்கூல்லும் அனுப்ப தேவை. நீங்க நல்லா ஆர்சிஎம் பண்ணினா உங்களை ஐடி, அதாவது எனக்கு நான் ஆர்சிஎம், நான் இல்ல ஆர்சிஎம், எனக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர். எனக்கு என்ன கொடுத்துருக்கு, என்னோட கேஒய்சி அதெல்லாம் கொடுக்கும்போது கம்பெனி எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர், அசோசியேட் பயர் நம்பர் ரிலீஸ் பண்ணு. அந்த அசோசியேட் பயர் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர் நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது நான் ஹோல்ட் பண்ணினா அதுல வர வருமானம் என்னோட அக்கவுண்ட். அந்த ஐடி நான் என்னோட பையனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணினா அந்த வருமானம் யாருக்கு போகும், பையனுக்கு போகும். இந்த ஐடி நான் யாருக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது என்னோட ப்ராப்பர்ட்டி மாதிரி. இப்ப நான் ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சிருக்கேன். அந்த 10 ஏக்கர் இடத்தோட ப்ராப்பர்ட்டியோட பேப்பர் என்னோட பேர்ல இருக்கு. அப்ப அந்த 10 ஏக்கர் இடம் யாருக்கு, எனக்கு. அது எனக்கு பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? அது எழுதி கொடுத்தா அவனுக்கு. அந்த மாதிரி ஆர்சிஎமோட ஐடி நான் யாருக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோட மிஸ்ஸஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னோட பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா அந்த ஐடியில வேலை பண்ணி அதில் வருமானம் வர மாதிரி பண்றது என்னோட. நீங்க ஆர்சிஎம்ல என்ட்ரி போடும் போது நீங்க தனியா இருக்கும். நீங்க ஒரு 10 பேருக்கு சொன்னா உங்களோட டீமில் எத்தனை பேர் வந்துச்சு, 10 பேர் வந்துச்சு. அந்த மாதிரி உங்களோட டீம் உங்களுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர வருமானம் பாருங்க. expand your business. எப்படி நம்ம business expand பண்ணிக்கலாம்? How do you expand? பாருங்க. How to expand? Okay. New product launch. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஆர்சிஎம்ல ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் ஆகுது.
உங்க டீம்ல வந்து நீங்க ஒரு 10 பேர் சொன்னா 10 பேர் 100 ஆச்சு 100 1000 ஆச்சு. அப்படியே உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்குமோ 1000 பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அவர் 1500 பிவி பண்றாங்க. 1500 பிவி 1000 பேர் பண்ணினா உங்களுக்கு டர்னோவர் எவ்வளவு? 15 லட்சம். நீங்க பர்ல அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மென்ட் வந்துச்சு. நீங்க நிறைய பர்ல அச்சீவ்மென்ட் இங்க பார்த்தேன் ஸ்டேஜ்ல. ஒரு புது ப்ராடக்ட் ஆர்சிவில் லான்ச் ஆனது. அந்த ப்ராடக்ட்டோட பிவி எவ்வளவு? 500. 1500 பிவி நடக்குது. புது ஒரு ப்ராடக்ட் வந்தது. அப்ப அவர் என்ன பண்றாங்க? புது ப்ராடக்ட் தானே, ஒரு வாட்டி வாங்கி பார்க்கலாம். அப்ப 1500 பிவியோட கூட எவ்வளவு பிவி ஆட் ஆகுது? 500. அப்ப 2000 பிவி ஆச்சு. அதே 1000 பேரு 2000 பிவி பண்ணும்போது உங்களுக்கு டர்னோவர் எவ்வளவு ஆச்சு? 20 lakhs. அதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச்ல உங்களுக்கு 5 லட்சம் பிவி ஏறுது. நீங்க பரவல இருந்து எங்க வந்துச்சு? நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ்திரேலியால உங்க டர்னோவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா புது ப்ராடக்ட் லான்ச் சீரியஸ் ஆயிடுங்க. நிறைய ப்ராடக்ட் வருது பாருங்க. நம்ம அந்த புது ப்ராடக்ட்டோட லான்ச் இன்ஃபர்மேஷன் டீம்ல கொடுக்கல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பை கிவிங் நியூ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஒரு வழி. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டிங் டு நியூ பிளேசஸ். புது புது இடங்கள்ல நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட், புது ஆட்கள், புது ஏரியா, ரைட்? அந்த மாதிரி நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1000 பேர் 1500 பிவி பண்ணும்போது நீங்க பர்ல் ஆயிடுச்சு. 2500 பிவி பண்ண வச்சா நீங்க ஸ்டார் பர்ல் ஆயிடுச்சு. 5000 பிவி பண்ண வச்சா நீங்க எமரால்ட் ஆயிடுச்சு. அதாவது நமக்கு கம்பெனி கொடுத்த டார்கெட்ல நமக்கு இருக்கிற ஆட்களை அப்கிரேட் பண்ணியாலும் நம்ம பிசினஸ் ஏத்துக்கலாம். அப்ப நம்ம டீம்ல வந்து சேர்ற ஆட்களோட கூடயே நின்று அவருக்கு தேவையான ப்ராடக்ட் நாலேஜ் யூஸ் பண்ண வச்சாலே நம்ம பிசினஸ் பெருசா பண்ணிடலாம். லிசன், தட் இஸ் ஆஸ்திங். வெரி சிம்பிள். எத்தனை பேர் இருக்கு நம்ம டீம்ல? 1000 பேர். ஒரு 15 லட்சம் டர்னோவர் வந்தா அரௌண்ட் ஒரு நியர்லி 1 lakh rupees இன்கத்துல போய்டும். 25 lakhs டர்னோவர் போய் ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் வருமானத்துக்கு நீங்க போய்டும். ஒரு எமரால்ட் லெவல்ல போனா 1.5 லட்சம் 1.25 அந்த மாதிரி இன்கத்துல நீங்க போய்டும். அதாவது மந்த்லி மாசம் அரௌண்ட் ஒரு 1 lakh rupees இன்கம் நீங்க சம்பாதிக்கணும். அப்படி இருந்தா உங்க டீம்ல எத்தனை பேர் வரணும்? 1000 பேர். 1000 பேர் நான் கொண்டு வரணுமா? தேவையில்லை. நான் எத்தனை பேர் கொண்டு வரணும்? 10 பேர். அந்த 10 பேரை புரிய வச்சு உட்கார வச்சு அவருக்கு தேவையான எஜுகேஷன், அவருக்கு தேவையான நாலேஜ், அவரை பொருள் யூஸ் பண்ண வச்சு அவரோட கூட போய் கொஞ்சம் ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்ணி அந்த 10 பேரை என்ன மாற்றணும்? ஒரு 100 மாற்றணும். 10 பேர் நான் கொண்டு வந்த மாதிரி 10 பேரை கொண்டு வரணும். நான் 10 பேர் தானே கொண்டு வந்தது. அவர் எத்தனை பேர் கொண்டு வரணும்? 10 பேர். அந்த 10 பேர் 10 பேர் கொண்டு வந்தா 100 ஆச்சு. அந்த 100 பேருக்கு என்ன டார்கெட்? பொருள் யூஸ் பண்ணணும், ஹோம் மீட்டிங் பண்ணணும். அந்த அவரு ஒரு 10 பேர் கொண்டு வராங்க. 1000 ஆச்சு. 1000 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எவ்வளவு ஆகும்? இந்த 1000 பேர் சும்மா உட்காருமா? பொருளை வாங்கி சும்மா உட்காருமா? இல்ல, இவர் 10 பேர் கொண்டு வந்தா டர்னோவர் 10,000 போகும். நீங்க 15 லட்சம் வர இடத்துல எனக்கு டர்னோவர் எவ்வளவு வரும்? 1.5 கோடி. 1.5 crores டர்னோவர் ஏறுது பாருங்க. அந்த 10,000 பேர் ஒரு 10 பேர் கொண்டு வந்தா 1 லட்சம் பேர் ஆச்சு. 1 லட்சம் பேர் 1500 பிவி பண்ணினா எவ்வளவு டர்னோவர்? 15 கோடி. 15 crores. என்னோட லாஸ்ட் மந்த் பிசினஸ் இஸ் 40 crores. நான் கொண்டு வரல 5 லட்சம் ஆட்களை நான் கொண்டு வரல. நாங்க ரஞ்சித் சாரோட மாமனார் கொண்டு வந்தாரு. அவர் கேரளாவில் நடந்து அப்படியே பிசினஸ் டெவலப் பண்ணி கேரளா மொத்தம் டீம் பில்ட் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் அவர் கொண்டு வந்தது, அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் அவர் கொண்டு வந்து அப்படியே நெட்வொர்க் ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளும் பண்ண முடியுமா? நம்ம எத்தனை பேரை கொண்டு வரணும்? 10 பேருக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து கரெக்டா பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. நம்ப முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஒரு ஆள் கேட்டார் ஒரு வாட்டி, கடவுள் இருக்கா? அவர் சொன்னா இருக்கேன். நான் பார்க்கலையே, எப்படி நம்ப முடியும்? அப்படி ஒரு கேட்டார், நீங்க அமெரிக்கா இருக்கா? அவர் சொன்னார் இருக்கு. எப்படி நம்புது? போய் பார்த்தா தெரியும் இல்லையா? இருக்குன்னு தெரியும் இல்லையா? அப்போ நீங்களும் கடவுளை இருக்குன்னு எப்படி தெரியும்? எங்க கடவுள் இருக்கு மேல தானே, நீங்க மேல போனா தெரியும். இந்த மாதிரி ஆர்சிஎம்ல யாரோ ஒரு கேட்டா அப்படி சொல்லுங்க, கடவுளை இருக்கா? டவுட் சரி.
இது எப்படி தெரியும்? மேல போனா தெரியும். அந்த மாதிரி ஆர்சிஎம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான பிசினஸ் பண்ண முடியுமா இல்லையா எப்படி தெரியும்? பண்ணி பார்த்தா தெரியும். ரஞ்சித் சார் சொன்னாரு, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த வருமானம் வந்துட்டே இருக்கும். அப்படித்தானே ரஞ்சித் சார் சொன்னது. அந்த யாரோ ஒரு பேரு காட்டியது கடைசியில சோம்நாத். எவ்வளவு இன்கம்? 2.5 lakhs. வர்க்கில் இருந்த போது அத்தனை வருமானம் வாங்கிட்டு, இப்போ பென்ஷன் வாங்கிட்டு, கரெக்ட் தானே? ஆனா அதுக்கு மேல நிறைய ஆட்களை காமிச்சாரு. சஃபேர், ஸ்டார் ரூபி. இறந்தாலும் இந்த வருமானம் வந்துட்டே இருக்கும் சார் சொன்னார். எப்படி நம்ப முடியும்? இறந்து பாருங்க. இல்லன்னா எப்படி நம்ப முடியும்? ஆர்சிஎம்ல இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்சிஎம்ஐ விட்டு இந்த உலகத்தையே விட்டு போன ஆட்கள் கழிந்த 10 வருஷமா ஆர்சிஎம் வருமானம் வாங்கிட்டே ஜெனரேஷன்ஸ் கேட்டா அந்த ஐடி நம்பர் இருக்குல்ல, எனக்கு அலாட் பண்ணி அந்த அசோசியேட் பயர் நம்பர், நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அசோசியேட் பயர் நம்பர் யாருக்கு போகும்? மனைவி. என்னோட நாமினி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படித்தானே ப்ராப்பர்ட்டி. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனா வச்சிருக்கேன். நான் சப்போஸ் இறந்து போனா என்னோட லீகல் ஹையர்ஷிப்ல அதுல யார் பேர் வருது அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் தானே ஆகும். சேம் திங் இஸ் ஆல்சோ. அந்த லீகல் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா வொர்க் அவுட் ஆகி அந்த ஏபி நம்பர் அசோசியேட் பயர் நம்பர் நெக்ஸ்ட் ஆஃப் கின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த அமௌண்ட் அப்படியே நெக்ஸ்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு இருக்கும் ஃபார் தி நெக்ஸ்ட் 7 ஜெனரேஷன்ஸ். அதுக்கு நீங்க இப்போ ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம தலையில் உட்கார்ந்து இருக்கிற கொஞ்சம் யோசனைகள் இருக்கு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போடாம வருமானம் வராது. அது நீங்க தலையில் எடுத்துக்கணும். இந்த காலத்துல இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல இப்போ பணம் போட்டு சம்பாதிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. பணம் போடாம சம்பாதிக்கிற ஆட்கள் நிறைய இருக்கு. தட் இஸ் a டெக்னாலஜி. இப்போ ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க without any investment. இன்கம், அதாவது பணம் போட்டு சம்பாதிக்கிற ஆள்கள் பழைய காலத்து ஆள்கள். கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் பேங்க்ல கொண்டு போய் பிக்ஸ்ட் டெபாசிட், போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ்ல போடுறது, இதெல்லாம் பழைய டெக்னாலஜி. இப்ப ஆட்கள் எல்லாம் அப்படியே எல்லாம் சம்பாதிக்கிறது இல்லை. பணத்தை மல்டிப்ளை பண்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ நம்ம தலையில இருக்கிற கொஞ்சம் பழைய யோசனைகள் சேஞ்ச் பண்ணினா ஆர்சிஎம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு வாட்டி ஒரு டாக்டர் என்ன பண்ணி தெரியுமா, ஒரு இடத்துல வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்தா. அப்போ பெயின் வந்துருச்சு. டாக்டர் எப்பவும் வரும் வீட்டுக்கு டாக்டர் வந்தார் ஒரு பாக்ஸ் எடுத்து அப்படியே, பழைய காலத்துல அப்படித்தானே மெடிக்கல், அப்படியே வீட்டுக்கு வந்தேன். எங்க இருக்கு அவ்வளோ உள்ள அழுகிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் இந்த பாக்ஸ் எடுத்து உள்ள போன அந்த ரூம்குள்ள போய் எல்லாம் டாக்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டெலிவரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தப்பா தப்பா சவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. வெளியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்ப சவுண்டு, பயங்கரமான அந்த அடிக்கிற சவுண்ட். அடிக்கிறாரு உதைக்கிறாரு, என்ன நடக்குது தெரியல. டென்ஷன் ஆயிடுச்சு. சடனா அந்த விண்டோ ஓபன் பண்ணிட்டு அந்த டாக்டர் கேட்டாரு, எனக்கு ஒரு ஹேமர் வேணும். ஐயோ ஹேமரா, டெலிவரி எடுக்கிறதுக்கு எதுக்கு ஹேமர்? அவர் சொன்னார், இல்ல ஹேமர் நீங்க அதெல்லாம் கேள்வி எல்லாம் வேண்டாம், டைம் கம்மி, சீக்கிரமா டெலிவரி எடுக்கணும், நீங்க ஒரு ஹேமர் கொண்டு வா. அப்போ அவர் எப்படியோ எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு ஹேமர் கொண்டு வந்து போட்டார். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ள இருந்து மறுபடியும் உடைக்கிறாரு அடிக்கிறாரு, ஏதோ சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அப்புறம் சடனா விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. எல்லா டென்ஷன் வெளியே இருந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய கல்லு வேணும். ஐயப்பா இது எதுக்கு கல்லு, டெலிவரி தானே எடுக்கணும், அது எதுக்கு கல்லு? நீங்க கொஸ்டின் எல்லாம் கேட்காது, கல்லு கொண்டு வா. அப்ப அவரு கல்லு கொண்டு வரும் சொல்லி டாக்டர் சொல்லு டாக்டர் எதுக்கு, என்னோட பாக்ஸ் ஓபன் ஆகல. நிறைய பேருக்குடைய மைண்ட் இப்படி க்ளோஸா வச்சிருக்கு. நான் இங்க ஹேமர் கொண்டு வந்து கல்லை கொண்டு வந்து உடைச்சு ஓபன் பண்ணி புது டெக்னாலஜி வந்திருக்கு. புது டெக்னாலஜி நம்ம தெரியாம ஆர்சிஎம் அர்த்தமாகுது கஷ்டம். புரியுது? வெரி சிம்பிள் பிசினஸ் ஆர்சிஎம். நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி, பர்ச்சேஸ் பண்ற இடம் கொஞ்சம் மாத்தி
நம்முடைய யோசனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் எஜுகேஷன், கொஞ்சம் ட்ரைனிங், கொஞ்சம் சோர்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணினா அதில் நடக்கிற டர்ன் ஓவருடைய கமிஷன் நம்ம அக்கௌண்ட்ல வரும். லைக் யூபர், ஓலா, லைக் இவரெல்லாம் பண்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு மீடியேட்டரா நின்று நம்ம ஆர்சிஎம் இதெல்லாம் கிடைக்குது அப்படி நம்ம என்னது சொசைட்டில தெரிய வச்சா போதும். அப்ப சொசைட்டில தெரிய வைக்கும் போது அவர் கேட்கறாங்க இது எங்க கிடைக்கும், அதுக்கு நீங்க அங்கே ஒரு ஸ்டோர், இது நம்ம ஸ்டோர் தானே, சென்னையில ஒரு ஸ்டோர், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல ஸ்டோர்ஸ் ஓபன் ஆயிருக்கு. நீங்களும் உங்க ஏரியால ஒரு ஸ்டோர் நீங்களும் ஓபன் பண்ணிக்கலாம். உங்க ஏரியால நீங்க ஸ்டோர் ஓபன் பண்ணினா இன்னொரு ஆளுக்கு அந்த ஏரியாவுக்கு கொடுக்காது. நீங்க தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் உங்களுக்கு கொடுத்து அந்த ஏரியா நீங்க தான் மேனேஜ் பண்ண போற உங்க லைஃப் டைம். அப்ப அந்த ஏரியால ஒரு கஸ்டமர் வந்தா ஆர்சிஎம் ப்ராடக்ட் வேணும் அப்படி கேட்டா உங்களை அவுட்லெட்ல வாங்க. So that is called franchise, ஆர்சிஎம் franchise. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அவுட்லெட் தேவை. ஆனா இப்போ ஒரு 100, 150, 200 இருக்கும், 200, 150 to 200 இருக்கும். பட் ஆயிரக்கணக்கான அவுட்லெட் தமிழ்நாட்டுக்கு தேவை. அது நீங்கள் மூலமா அந்த அவுட்லெட்ஸ் கொண்டு வந்தா அந்த அவுட்லெட்ல நடக்கிற டர்ன் ஓவர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணி அந்த பிவி எல்லாம் ஏறிடுச்சு. அப்ப அந்த கனெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணி ரெடியா? ரைட்? வெரி பிக் பிசினஸ் ஆர்சிஎம். தெரிஞ்சு வாங்க, சேர்ந்து பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து இது பெருசா வளர்த்தணும். கொஞ்சம் ஆட்களுக்கு மட்டும்தான் இப்ப தமிழ்நாட்டுல ஆர்சிஎம் தெரியும். எல்லாருக்கும் ஆர்சிஎம் பொருட்கள் தெரியாது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் மாட்டி இருக்கு. வெளி மார்க்கெட்ல நீங்க போய் வாங்குற பொருள் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா உங்களுக்கு தெரியாது. நீங்க ஏதோ ஒரு கடையில போய் ஈக்குவலா வாங்குற என்ன இப்ப முன்னாடி ஒரு பொண்ணு வந்து என்னோட பையனுக்கு அவருடைய அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, அவரோட குழந்தை வந்து பெண் குழந்தை, அலர்ஜி, கம்ப்ளீட் அலர்ஜி. அவர் வந்து டாக்டர் கிட்ட காட்டிய போது அவர் என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடுல போடுற நீங்க வாங்குற மசாலா எங்க போய் வாங்குறாங்களோ தேர் ஆல் அடல்ட்டட், நீங்க அதை மாத்து, அது மாத்தாம அது ஒரு ஊர் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து எப்படி நல்ல மசாலையா, நல்ல மிளகாத்தூளா, நல்ல கோதுமாவு எப்படி தெரியும்? நம்ம கொண்டு போய் லேப்ல செக் பண்ண முடியாது. ஆனா ஆர்சிஎம் நீங்க வாங்கும் போது உங்களுக்கு கேரண்டி ஆர்சிஎம் என்ன கொடுக்குறாங்க, எல்லாம் குவாலிட்டியான ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க மார்க்கெட்ல போய் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டு அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போய் சரி பண்ண. ஆனா ஆர்சிஎம் ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எங்க வந்து பேசலாம்? ஆர்சிஎம் ஷாப்ல வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இது கம்பெனியில போய் சேரும். மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதான் கஸ்டமர் கேர்ல நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஃபீட்பேக்ல நீங்க மெசேஜ் கொடுக்கலாம். இந்த ப்ரொவிஷன் ஓபன் மார்க்கெட்ல கிடையாது. நீங்க அதே வாங்கி பேசுற, ஏதோ பேஸ்ட் வாங்குற, ஏதோ டீ தூள வாங்குற, அது பிடிச்சா ஓகே, பிடிக்கலனாலும் கடைக்காரன் கிட்ட போய் சொன்னா கடைக்காரன் சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு தேவை இருந்தா வாங்க, இல்லைன்னா போ, அவ்வளவுதான். ஆனா ஆர்சிஎம் அப்படி இல்லை. நீங்களே கம்பெனியில இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கு, feedback@rcmworld.com. நீங்க அதில் மெயில் அனுப்பலாம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கல, அது குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆர்சிஎம்மோட நிறைய பொருட்களோட குவாலிட்டியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து நமக்கு நல்ல பொருள், நல்ல ரீசனபிளான நியாயமான விலையில கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறது தான் ஆர்சிஎம்மோட மெயின் ஆப்ஜெக்டிவ். நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சது கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதது கொடுக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், எது இம்ப்ரவைஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்க ஆர்சிஎம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து நம்ம கம்பெனியா நினைச்சு ஆர்சிஎம் நம்ம பெருசா கொண்டு போகலாம். தமிழ்நாடு மொத்தமா பெரிய அளவில் தமிழ்நாடு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆர்சிஎம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. அந்த டைம்ல இருந்து ஆர்சிஎம் டெவலப் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் ஆர்சிஎம் உருவாயிட்டு இருக்கு. நீங்களும் வாங்க, நீங்க வந்தாலும் வாங்கலாம்னாலும், நீங்க ஆர்சிஎம் பண்ணியாலும் பண்ணலாம்னாலும் தமிழ்நாட்டில் ஆர்சிஎம் டெவலப் ஆகும். நீங்க பண்ணினா உங்களுக்கு மூலமா டெவலப் ஆகும். அந்த டெவலப்மெண்ட்டுடைய பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம், பார்க்குறேன், எனக்கு இப்ப டைம் இல்லாம நீங்க வீட்டுக்கு போனாலும் ஆர்சிஎம் டெவலப் ஆகும் கண்டிப்பா 100%. வேற யாரோ மூலமா டெவலப் ஆகும், யாரோ இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் மூலமா டெவலப் ஆகும். இது சும்மா இருக்காது. ஏன்னா நல்ல பொருள் எல்லாரும் தேடிட்டு, எஸ் சொல்லணும், எல்லாருக்கும் நல்ல பொருள் வேணும். எல்லாரும் தேடிட்டு எங்க கிடைக்கும் தெரியாது.
நீங்க போய் சொன்னா உங்களை கூட வரும், நீங்க போய் சொல்லலாம்னா யார் சொல்றாங்க அவரு கூட வரும். இப்ப நான் என்னோட பொண்டாட்டி போயிட்டு நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா அவன் பொண்டாட்டி என்னோட கூட இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொன்னா அப்போ என்னுடைய பக்கத்து வீட்டுல ஆசியம் நல்ல பொருள் கிடைக்குதுன்னு நான் போய் சொல்லலாம், நான் இன்னொரு ஆளும் சொல்லுவாங்க சொல்லாங்களா? 100% சொல்லும். அப்ப அந்த சொல்ற என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்றேன், என்னோட ஊர்ல நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் பயன்படுத்துறேன், நான் செக் பண்ணி பார்க்கிறேன் ஆசியம் பொருள் நல்லதா நல்லா இருக்கா, மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமா, விலையை கம்பேர் பண்ண, அப்புறம் சொல்ல ஆரம்பி. நான் 21 இயர்ஸா பேசிட்டு இருக்கேன், டீமில் இவ்வளவு பேர் வந்திருக்கு, இவ்வளவு கோடி பிசினஸ் தான் இருக்கு, எனக்குள்ள கூட நல்ல நல்ல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு கூடயும் இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டுல தெரியாம இருக்கு. நீங்க சொல்லி அவரை கொண்டு வரும். ஓகே, பெருசா வளரா சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ.